ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரியவா சரணம். இரவில் தூங்குவதற்கு முன்பு நீ இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏத்திட்டு தூங்கு. அப்படி இரவோடு இரவு தூங்குவதற்கு முன்பு இதனை ஏத்திட்டு, இந்த விளக்கை ஏத்திட்டு, தீபத்தை ஏத்திட்டு தூங்குவது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற விஷயங்கள் நடக்கும். முக்கியமா உன்னுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறி உன் குழந்தை எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். நீ வாழ்க்கையில படுற கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையா தீர்வு கிடைச்சி வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீ காண்ப. கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த ஒரு தீபத்தை வீட்டுல, அதாவது இரவு தூங்குவதற்கு முன்பு ஏத்திட்டு தூங்கணும். இரவோடு இரவாக உங்க வாழ்க்கையவே இது மாத்திடும். நாளைக்கு விடிகிற பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு பல எண்ணற்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்க கூடும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தை பற்றி பார்ப்போம். அதுவும் வீட்டின் முன்பு ஏற்ற வேண்டும், வீட்டுக்குள் இல்லைங்க. வீட்டின் முன்பு ஏற்றுவது மூலியமா அனைத்திற்கும் ரொம்ப எளிமையான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அது என்னவென்றும் அதை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். அதை தெரிந்து கொண்டு பயன் அறிவீர்கள் நீங்களும் உடனே. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்கள் எந்த நாளாக இருந்தாலும் சரி, எப்போது வேண்டாலும் சரி, மனசுல கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னா நீங்க தாராளமா இதை உங்க வீட்டு முன்பு வச்சு இந்த ஒரு விளக்கை ஏத்துங்க. அது ஏத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையும் அதை எப்படி ஏற்ற வேண்டும் என்று பார்ப்போம். முதல் விஷயம், நீங்க எந்த இடத்துல வச்சு ஏத்துறீங்களோ அந்த இடத்துல இருட்டா இருக்கணும், வெளிச்சம் இருக்கக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வெளிச்சம் படக்கூடாது. இதனாலதான் இரவு தூங்குவதற்கு முன்பு ஏற்ற சொல்றோம். நிறைய நபர்கள் வீட்டுல விளக்கேற்றும் பொழுது வெளிச்சத்தை போட்டுட்டு ஏற்ற மாட்டாங்க. அதே போலதான் நீங்க வீட்டுல விளக்கேற்றும் பொழுது, வீட்டின் முன்பு விளக்கேற்றும் பொழுது இருட்டா இருக்க இடமா பார்த்துக்கோங்க. அது வீட்டு முன்பு இருட்டா இருக்கணும். உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வெளிச்சமா இருக்குங்க, அங்கெல்லாம் லைட் போட்டுருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா உங்க வீட்டு முன்பு நீங்க லைட் போடக்கூடாது, உங்க வீட்டோட லைட் அதுல படக்கூடாது. அதனால வீட்டோட லைட் படாத மாதிரி வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு லைட் அமர்த்திட்டு நீங்க வீட்டு முன்னாடி வந்துருங்க. உங்க குடும்பத்தார்கள்லாம் கூட்டு வர்றது நல்லதுதான். கூட்டு வந்துட்டு 4 பக்கமும், அதாவது பாத்தீங்கன்னா 4 திசைகளிலுமே பாத்தீங்கன்னா சிறிய அளவுக்கு வீட்டின் முன்பே 4 திசையிலும் சிறிது அளவிற்கு பாத்தீங்கன்னா நீங்க பச்சை அரிசியா வைக்கணும். சிறிது அளவிற்கு 4, அதுக்கு மேல 4 அகல் விளக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாணயம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாணயம் 4 பச்சரிசிக்குள்ளையும், அதாவது அகல் விளக்க வச்சதுக்கு அப்புறம் எண்ணெய், நீங்கள் ஊத்துவது போல் எண்ணெய் ஊத்தி வைக்கிறது, திரி போட்டு எல்லாம் வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை நடுவில் வைக்கணும். அதுக்கப்புறம் 4 எண்ணெய் போட்டு ஊத்திருப்பீங்க பாத்தீங்களா, அதுலயும் நீங்கள் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க அதாவது திரி வச்சிருப்பீங்களா, அதுக்கப்புறம் அந்த திரியை ஏத்திடுங்க. இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு, எப்பப்பெல்லாம் மனசுல குழப்பங்கள் இருக்கோ அப்பப்பெல்லாம் உங்க வீட்டுல வச்சு இதை பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வா இது அமையும். உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றத்தை இது நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையும் மாறி உங்கள் குழந்தை எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். முழு நம்பிக்கையோட போயிட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு வாங்க. நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.